श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 11வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகம். பவாப்யௌஹி பூதானாம் ஸ்ருதௌ விஸ்தரசோ மயா त्वत्तः कमलपत्राक्ष माहात्म्यम् अपि चाव्ययम्. भवाप्यौहि भूतानां श्रुतौ विस्तरसो मया त्वत्तः कमलपत्राक्ष माहात्म्यम् अपि चाव्ययम्. இந்த 2வது ஸ்லோகத்தில் பெருமாளை பார்த்து அர்ஜுனன் கூப்பிட்டாருது. எப்படி? கமலபத்ராக்ஷ, தாமரை கண்ணனே அப்படின்னு. என்னன்னா பெருமாள் இப்படி சொன்னவனே பார்த்துட்டுருக்கார். பெருமாளுடைய திருமுக மண்டலம் ரொம்ப அழகாக தெளிவாக சிறப்பாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்க. கண்டவர் அப்படியே கண் எப்படி இருக்கே, அது மூடுறதுக்கு கூட மறந்து போயிட்டு அப்படி இருக்கே. அப்படி அந்த திருமுகம் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால கிருஷ்ணரை பார்த்த உடனே அவனுக்கு என்ன வார்த்தை தர்த்த அப்படி ஆறுது. அதனால என்ன, கமலபத்ராக்ஷ தொத்தகா, உன்னிடமிருந்து உயிர்களின் தோற்றமும் நாசமும், தொத்தகா கமலபத்ராக்ஷ பூதானாம், பூதானம் சொன்னால் இந்த அண்டதடாகத்தில் இருக்கிற என்ன எல்லா உயிரினங்களும் அவர்களின் தோற்றம். எப்படி உயிர் உற்பத்தி ஆகுது, மனுஷ ஜென்மா எப்படி கிடைக்கிறது, அதுக்கு என்ன 3 காரணம், இல்லை விலங்கினமாக எப்படி பிறக்கிறோம் அதுக்கு என்னெல்லாம் காரணம், அப்புறம் ஸ்தாவர ஜங்கமம் அதாவது அசையும் பொருள் அசையா பொருள் அதெல்லாம் எப்படி இருக்கிறோம் நம்ம அப்படின்னா, அந்த உயிர்களின் தோற்றமும் நாசமும், பவ அப்யோ ரெண்டுமே, பிறப்பு இறப்பு ரெண்டுமே, தோற்றமும் நாசமும், மயா என்னால், ஹிஸ்தரசகா விஸ்தரசகான்னு சொன்னால் விரிவாக ரொம்ப என்ன விவரமாக சாங்கோபாங்கமாக சொல்லிவிட்டேன். ஸ்ருதௌஹி நான் கேட்டது இல்லையா, நானே கேட்டேன் இல்லையா, இதெல்லாம் என் காதில் விழுந்து கேட்டுதாச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு, அவ்யயம், அவ்யயம் சொன்னால் முடிவில்லாதது அழிவில்லாதது இருந்து கொண்டே இருப்பது, அதாவது 3 காலங்களிலும் பார்க்க முடியாது. அதென்ன, பூதகாலம் நிகழ்காலம் எதிர்காலம், இந்த 3 காலங்களிலும் அழிவில்லாமல் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கக்கூடியது அவ்யயம். அதுபோல அதாவது அழிவில்லாததை முடிவில்லாததான அதை மாஹாத்மியம் அபிஷ மகத்துவம் கூட கேட்கப்பட்டதென்றோ. இந்த பெருமாளோட சிறப்பெல்லாம் 3 காலங்களிலும் எப்பொழுதும் அழிவில்லாமல் இருக்கக்கூடியது என்பதை கூட நான் கேட்டேன் இல்லையா அதெல்லாம் அப்படின்னு கேட்குறான். ஆமாம்பா நீ கேட்டதான் அப்படின்னு பெருமாள் வருமா என்ன, ஜஸ்ட் இஸ் நாட்டட் இஸ் ஹெட் இன் அஃபர்மேஷன், ஒரு ஆமாம் அப்படின்னு வருமா தலையை ஆட்டிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த அத்தியாயத்தில் கூட 4 ஸ்லோகங்களும் பெருமாள்கிட்ட இவன் கேட்குற டவுட்டு தான். இதெல்லாம் சந்தேகமாக இருக்குது, இதெல்லாம் சொல்லி தருவியா காட்டி தருவியா அப்படின்னு. அதுபோல் இந்த 2வது ஸ்லோகத்தில் பெருமாள்கிட்ட என்ன கேட்குறாரு அர்ஜுனன், கமலபத்ராக்ஷா அப்படின்னு கூப்பிட்டுட்டு, இந்த உலகத்தில் இருக்கிற என்ன உயிர்களின் தோற்றமும் நாசமும் விஸ்தரசா விரிவாக என்னால் கேட்கப்பட்டது, அதுபோலவே அழிவில்லாத மகத்துவமும் கூட, விபூதிஹி விபூதி யோகத்தில் என்ன சொன்னார், இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா பெருமாளோட சிறப்பெல்லாம் சொன்னார், அதை கூட நான் கேட்டேன் இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிறார் போல். அடுத்த 2 ஸ்லோகத்துலேயும் அர்ஜுனன் இன்னும் பெருமாள்கிட்ட என்னெல்லாம் கேட்டாருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.